சிங்கானல்லூர் தொகுதிக்குட்பட்ட 74வது வட்டத்தினுடைய அந்த பகுதிக்குட்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் அத்தனை பேருக்குமே என்னுடைய இனிய இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்தில் மிக சிறப்பான முறையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர், அன்பிற்கினிய முன்னாள் அந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர், அன்பிற்கினிய சகோதரர் மூமாசா முருகன் அவர்களுக்கும், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி மேகநாதன் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட முன்னாள் பிரதிநிதி தம்பி பாரதி நகர் செல்வம் அவர்களுக்கும், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் நாகராஜ் ஜானகி அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மற்றும் நம்முடைய நிர்வாகிகள் அதை போலவே பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க எடுத்துட்டிங்கன்னா, கோவையில் எடுத்துட்டிங்கன்னா கொரோனா பேரிடர் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு கோவையில் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கின்றார்கள். சாதாரண ஏழை எளிய மக்கள் முதல் கூலி வேலைக்கு சொல்லுகின்ற பொதுமக்கள் வரை, அதே போலவே சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்தக்கூடிய தொழில் முனைவோர், பெருந்தொழில் முனைவோர், அதே மாதிரி இது போன்ற தொழிற்சாலைகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் என்ற அனைத்து தரப்பு மக்களுமே இந்த கொரோனா பேரழிவால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி வீடுகளிலே இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தங்களுடைய அத்தியாவசியமான முக்கியமான தேவைகளுக்காக மட்டுமே இன்றைக்கு வேறு வழியில்லாமல் மக்கள் வெளியிலே செல்லக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20 தினங்களுக்கு முன்பு வரை பல இடங்களுக்கு, அதாவது பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் எங்களால் முடிந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பல்வேறு நிவாரணப் பொருட்கள் நாங்கள் வழங்கி வந்தோம். எங்களது மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றிணைவோம் வா என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை முன்வைத்து அதன் மூலமாக தலைவர் தளபதியினுடைய அலுவலகத்திற்கு யார் யார் தொலைபேசி மூலமாக அழைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எங்களால் முடிந்த அளவுக்கு பல்வேறு நிவாரணப் பொருட்களை வழங்கி வந்திருக்கின்றோம். தலைவர் அவர்கள் நேற்றைய முன்தினம் கூட சென்னையில் களத்தில் இறங்கி இவ்வளவு கொரோனா சென்னையில் மிகப்பெரிய அளவில் பரவி கிடக்கின்ற இந்த வேளையிலே கூட தலைவர் அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று மக்களுக்கு உதவுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்முடைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கூட கொரோனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று இப்போது நலமுடன் வந்திருக்கிறார். இப்படி நிலைமை ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் கூட அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் அடிப்படை வசதிகள் இந்த மாநகராட்சி நிர்வாகத்தால் சரியான முறையில் மக்களுக்கு செய்து கொடுக்கப்படாமல் பொதுமக்கள் பெரிய அளவில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு 75வது வட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களோடு நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கி இரவு 9:40 வரை இந்த காணொளி காட்சி கூட்டத்தின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக மக்களை அந்தந்த பகுதிகளுக்கு சந்திப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாக உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ உங்களுடைய 74வது வட்டத்தில் எடுத்துட்டால் மிக முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பது குடிநீர் பிரச்சனை. குடிநீர் பிரச்சனை மிக அதிகமாக இன்றைக்கு உங்களது வட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட காலையில் இருந்து அன்பிற்கினிய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் பலரும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் ஜிஎம் நகர் பகுதியிலிருந்து எனக்கு தொலைபேசியில் பேசினார்கள். தொலைபேசியில் பேசி குடிநீர் 18 தினங்கள் ஆகிவிட்டது என்று என்னிடத்திலே சொன்னார்கள். அதே மாதிரி ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதி நகர், கலைஞர் நகர், முனுசாமி நகர், இப்படி பல்வேறு நகர்கள், ரூபா நகர், ஸ்ரீநகர், அதே மாதிரி மதுரை வீரன் திட்டு, தியாகி சிவராமன் நகர், வைரம் நகர், கோட்டைப்புதூர், காந்தி நகர்,
இப்படி பல்வேறு நகர்களில் வந்து இன்றைக்கு வந்து மிக முக்கிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பது குடிநீர் பிரச்சனை தான். அந்த பகுதியில் மிக மிக ஒரு மோசமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தை பொறுத்த மட்டில் சாலைகள் ஏற்கனவே குண்டும் குழியுமாக இருந்தது. 55க்கும் மேற்பட்ட நகர்களில் சாலைகள் புதிய சாலைகளை அமைக்கப்படாமல் இருந்தன. ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பு கூட, அதாவது இந்த கொரோனா காலம் தொடங்குவதற்கு முன்பாக, ஊரடங்கு சட்டம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 தினங்களுக்கு முன்பாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருந்தது. அப்படி நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் கூட ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிந்தாமணிக்கு பின்புறமாக கலைஞர் நகர் பகுதியில் இந்த 74வது வட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை, அதாவது சாலைகள் உடனடியாக அமைக்க வேண்டும், அதே மாதிரி பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை சீர் செய்து கொடுக்க வேண்டும், தெரு விளக்குகள் அமைக்க வேண்டும், அதே மாதிரி கோட்டைப்புது அதாவது மதுரை வீரன் திட்டு பகுதியிலும் அதே போலவே ஏறுமேடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிரந்தரமாக அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வச்சு அங்கே வந்து ஒரு போராட்டமே நடத்தணும். இப்போ ஒரு 5 மாத காலத்துக்கு முன்பு மாலை நேரத்தில் சென்னையிலிருந்து நான் இந்த போராட்டத்திற்காகவே வந்து கைது செய்யப்பட்டு விட்டு மீண்டும் இரவு புறப்பட்டு நான் வந்து சென்னையில் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு சென்றேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களது 74வது வட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள், அதாவது மிகப்பெரிய பிரச்சனைகள் என்று சொன்னால் சாலை பிரச்சனை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடிநீர் பிரச்சனை, குப்பைகள் வந்து சரியாக எடுக்கிறதில்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த வார்டில் வந்து இருந்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் பல முறை அந்த வட்டத்திற்கு நேரடியாக வந்து நான் பார்த்திருக்கின்றேன். இதே வந்து நம்முடைய ஜிஎம் நகர் பகுதி, அதே மாதிரி கோட்டைப்புதூர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைரம் நகர் பகுதியில் பூரா பாதாள சாக்கடை அந்த பணிகள் நடந்த போது கூட அந்த கசிவுகள் ஏற்பட்டு மிக மிக மோசமாக இருந்தப்போ அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அன்பு தம்பி அப்துல்லா அவர்கள் கூட பல முறை என்னிடத்தில் தொடர்பு கொண்டு இது குறித்து என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அதே மாதிரி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆகவே இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மாநகராட்சியில் வந்து 74வது வட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அருணாச்சல தேவர் காலனியிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நகர்கள், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நகர்களுடைய பிரச்சனை, எந்தெந்த நகருக்கு வந்து நான் நேரடியாக வந்தேனோ அந்த நகரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நான் குறித்து வைத்து கொண்டு நான் வந்து மாநகராட்சியினுடைய மதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களை 10க்கும் மேற்பட்ட முறை நேரடியாக சென்று சந்தித்து மனுக்களையும் நான் கொடுத்திருக்கின்றேன். இது பல பேர் என்னோட வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கின்றேன். ஆகவே சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் கூட பல இடங்களில் வந்து, அதாவது 3-4 மாத காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 55 நகர்கள் அந்த பகுதியில் 74வது வட்டத்தில் 55 நகர்களில் புதிய தார் சாலைகள் அமைப்பதற்குண்டான அந்த மதிப்பீடுகள் தயார் செய்து டெண்டர் வரைக்கும் வந்துருச்சு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு அந்த பணிகளை எல்லாம் வேகப்படுத்தி நான் கொடுத்திருக்கின்றேன் என்ற தகவலையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை தொடர்பாக ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்தில் வந்து மாநகராட்சியுடைய ஆணையாளரை சந்தித்த பொழுது கூட பல முறை நான் குடிநீர் பிரச்சனையை சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் பல முறை அந்த பகுதி மக்களுக்காக நான் பேசியிருக்கின்றேன். நான் வந்து 74வது வட்டத்தில் வந்து ஒரு போராட்டம் நடத்துறேன்னு கூட உங்கள்கிட்ட இப்போ சொன்னேன். அதாவது 18/2/2020 செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி அளவில் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட நோட்டீஸுகளை அடித்து அந்த நோட்டீஸ் எல்லாம் வீடு வீடாக கொடுத்தோம். உங்கள் நகர்கள் எல்லாம் வந்து உங்கள் நகர்கள் எல்லாமே இதில் குறிப்பிடப்பட்டு எல்லாம் எந்தெந்த நகரில் என்னென்ன பிரச்சனைங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நோட்டீஸாகவே அச்சடித்து இதை வந்து வீடு வீடாக 10,000 நோட்டீஸுகள் இது மாதிரி வந்து வீடு வீடாக நாங்கள் கொடுத்து ஒரு போராட்டம் பண்ணோம். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாலும் கூட நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய தொகுதியிலே பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று நான் அதற்காக பெருமுயற்சி எடுத்திருக்கின்றேன். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட நம்முடைய 74வது வட்டத்துக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட நகர்களில் தார் சாலை அமைக்கணும், அதே மாதிரி மழைநீர் வடிகால் சாக்கடைகள் கட்டித்தர வேண்டும், குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி பல்வேறு முறை, அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கிறப்பவே வந்து கவன ஈர்ப்பு தீர்மானமாகவும் அதே மாதிரி வினாக்கள்
வினாக்கள் நேரத்தில் பேசுறதுக்காகவும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கிறப்ப நான் கடிதம் கொடுத்துருக்கிறேன். அவைகள் எல்லாம் கூட உங்கள் 74வது வார்டில் என்னென்ன மனுக்கள் நான் சட்டமன்றத்தில் நான் கொடுத்தனோ அந்த மனுக்கள் எல்லாம் சட்டப்பேரவையினுடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு புத்தக வடிவமாகவே 74வது வட்டத்தில் நான் என்னென்ன குறிப்பிட்டனோ அதெல்லாம் வந்து புத்தக வடிவமாகவே சட்டமன்றத்தினுடைய நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ஒரு தகவலுக்காக நான் சொல்லுகின்றேன். இப்படி பல பணிகள் செய்திருந்தாலும் கூட 74வது வட்டத்தை பொறுத்த மட்டில் மற்ற வார்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, நம்ம தொகுதியிலேயே மற்ற வார்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மிக மிக ஒரு பின்தங்கிய ஒரு பகுதியாகத்தான் அந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறைந்தபட்சம் ஒரு 6-7 மாத காலத்திற்குள்ளாக இன்னும் இந்த கொரோனா பேரிடர் மட்டும் இப்போ வரலைன்னா நிறைய நகர்களில் 50 நகர்களுக்கு மேலாக பல்வேறு நகர்களில் தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கொரோனா பேரிடர், கொரோனா நோய் மிகப்பெரிய அளவில் பரவன காரணத்தினால் அந்த பணிகள் தற்காலிகமாக தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவலை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இப்போ வந்து உங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றேன். நீங்கள் பேச விரும்புகின்றவர்கள், இந்த கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை இந்த இணைப்பில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். யார் யார் பேச விரும்புகின்றீர்களோ உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் அந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுடைய கோரிக்கைகளை குறித்து வைத்துக் கொண்டு ஒரு 2 தினங்களுக்குள்ளாக மாநகராட்சியினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும். அதே மாதிரி பொதுவான பிரச்சனைகள், சாலைகள் அமைப்பது, அதே போலவே மழைநீர் வடிகால் அமைப்பது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎம் நகர்லேருந்து கிழக்கு புறமாக போகக்கூடிய அந்த ஓடை, அந்த ஹவுசிங் யூனிட் பக்கத்தில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பக்கத்தில் இருக்கிற ஓடைக்கு கூட நான் பல முறை பார்த்து அந்த ஓடையை தூர்வார வேண்டும் என்று பல முறை சொல்லியும் கூட மாநகராட்சியில் அந்த பணிகள் செய்யப்படாமல் இருந்தன. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள் எல்லாமே என்னிடத்துல இருக்குது. நான் அதை அவ்வப்போது நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் மாநகராட்சியினுடைய ஆணையாளர்கிட்ட. ஆகவே தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நீங்கள் சொன்னால் நிச்சயமாக ஒரு சில தினங்களில் மாநகராட்சியினுடைய ஆணையாளருக்கு அந்த பிரச்சனைகள் கவனத்திற்கு எடுத்து சென்று என்னால் முடிந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கருத்து சொல்ல விரும்புகின்றவர்கள் நீங்கள் சுருக்கமாக தங்களுடைய பகுதியுடைய பிரச்சனைகளை சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி கருத்து சொல்ல விரும்புகிறவங்க நீங்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தினால், கை உயர்த்தினீங்கன்னா நாங்கள் குறித்து வச்சுக்கிறோம், குறித்து வச்சுட்டு உங்களை பேசுறதுக்கு அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் சார், நான் இங்க ஜிஎம் நகர்ல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா. எங்களுக்கு தண்ணி இந்த வீட்டுக்கு பேசுங்கம்மா, பேசுங்க. நாங்க இது கொரோனானால எங்களால வெளியில நாங்க போராட்டம் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் சார். நாங்க இந்த கொரோனானால நாங்க வெளியில போகாம இருக்கிறோம், பொம்பளைங்க எல்லாம் வீட்டுலயே. எங்கனால என்ன பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல. தண்ணி வேற இல்ல. மாநகராட்சிக்கு போன் பண்ணா லாரி வருங்கிறாங்க. நாளைக்கு லாரி வந்தாலும் எங்க ஏரியாக்குள்ள லாரி வராதுங்க சார். 15 அடி ரோடு, அதுலயும் பிளாக் ஆகி 8 அடி 10 அடி ரோடுக்குள்ளதான் இருக்குது. எங்களுக்கு லாரி திருப்பருக்குள்ள வழியும் எங்களுக்கு இல்ல. அதனால எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த பைப்லயே தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிம்மா, நான் இப்ப இன்னைக்கே மாநகராட்சியினுடைய அதிகாரிகிட்ட இன்னைக்கு பேசியிருக்கிறேங்கம்மா. தொடர்ந்து நான் இன்று இரவும் பேசுறேன், நாளைக்கு பேசி உங்களுக்கு எப்படி எவ்வளவு சீக்கிரம் நாளைக்கு தண்ணி கொடுக்க முடியுமோ கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு. ஏன்னா அந்த இப்ப இந்த தண்ணி திருப்புற ஒருத்தர் அவர் சரியில்லைங்க சார். எங்களுக்கு இந்த 4 மாசமா முதல்ல எல்லாம் நல்லாதான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப இந்த 4 மாசமா தண்ணி திருப்புற ஆளு சரியில்லைங்க. தண்ணி அந்த ஆளு எப்படியாச்சும் மாத்திட்டு வேற ஆளை போட சொல்லுங்க. ஏன்னா நான் நீங்க சொன்ன தகவலை கண்டிப்பா மாநகராட்சியில உதவி பொறியாளர்கிட்டையும் அந்த குடிநீர் வழங்கக்கூடிய அதிகாரிகிட்ட சொல்லி அதுக்குன்னா நடவடிக்கை எடுக்கிறேங்கம்மா. உறுதியா சொல்றேங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்ஸ் சார். பேசுங்க. அவங்களுக்கு சரியா வர மாட்டேங்குது. தம்பி நீங்க பேசுங்க. தம்பி முத்துகிருஷ்ணன் பேசுங்க. நெட்டு சரியா வரலையா அவங்களுக்கு? இவர் பேர் என்ன? தக்ஷனா பேசுங்க. பேசுங்க. வணக்கங்க. அன்மியூட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பேசுங்க. இப்ப பேசுங்க.
சார் வணக்கம். நான் வந்து சிவராம் நகர் ரெசிடென்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டுங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம் சார். சார் எங்க காலனில வந்து ரோடு வந்து இப்போ புதுசா அந்த யூஜிடி ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோடு லே பண்ணாங்க. சரிங்க. ஒரு 70% ரோடு லே பண்ணிருக்காங்க, 30% பண்ணலைங்க. சரிங்க. அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதை கேட்கும்போது பட்ஜெட் ஒதுக்கல, பட்ஜெட் கொஞ்சம் இதா இருக்கு, ஒரு 2 மாசம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ரோடு வந்து ஒரு 30% ரோடு லே பண்ணாம இருக்குங்க. அது ஒண்ணு. சரிங்க. ரெண்டாவது, இப்ப நீங்க முதல்ல பேசிட்டு இருந்ததா அந்த வாட்டர் இஷ்யூ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க. யூஜிடி போடும்போது சொல்லியிருந்தாங்க நிறைய இடத்துல உடஞ்சிருந்தது, அது எல்லாமே சரி பண்ணாங்க. பட் பைப் எல்லாம் ரொம்ப தின்னா இருக்கு, அதை மாத்துற அளவுக்கு இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட்ல பட்ஜெட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க. வந்து இந்த 2 இஷ்யூ தான் சார். ஒன்னு ரோடு, ரெண்டாவது இந்த வாட்டர் இஷ்யூ. சரிமா. அத சாலை பிரச்சனை. அந்த கார்பேஜ் கலெக்ஷன்ல வந்து சொல்லுங்க. சரிங்க. அந்த சாலை பிரச்சனை சம்பந்தமா ஏற்கனவே என்கிட்ட வந்து அங்க போன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து மாநகராட்சியினுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் மீண்டும் நாளைக்கு அது என்ன விவரம்னு கேட்டு நான் உங்ககிட்ட தொலைபேசியில நான் தொடர்பு கொள்றேங்க. உங்க போன் நம்பர் சொல்லுங்க. 72 சரிங்க. 000 சரிங்க. 60 சரிங்க. 902 902. ஆமா. உங்க பேர் என்னன்னா சொன்னீங்க? என் பேரு தர்ஷனா. தர்ஷனா. ஆமாங்க. சிவராம் நகர் ரெசிடென்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட்ங்க. சரிங்கண்ணா. நாங்க நாளைக்கு உங்களை தொடர்பு கொள்றோங்க. நாங்க உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து நாங்க அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நாங்க எடுக்கிறோம் கண்டிப்பாங்க. நன்றி. இல்ல ரஃபி கொடுங்க. ரஃபி இங்க இருக்காரு பாரு. அன்மியூட் பண்ணுங்கண்ணா. ரஃபி அண்ணா அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க. நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு மியூட் ஆயிருச்சு. அன்மியூட் பண்ணுங்க. இப்ப பேசுங்க. சார், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். பரவாயில்ல சார். நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க ஜிஎம்ஆர்ல இந்த என்எஸ் கார்டன், ரோஜா கார்டன் போற வழியில வந்து சாலை வசதி இல்லாம. ஆமாங்க. உடனே சொன்ன உடனே வந்து பாத்தீங்க. பார்த்த அடுத்த நாளே மாநகராட்சி போய் சந்திச்சீங்க. ஆமாங்க. பரவாயில்ல. நீங்க இன்னும் அதை கொஞ்சம் மூவ் பண்ணி நீங்க ஒரு சாலை வசதி ஏற்பாடு பண்ணி நல்லா. இல்லைண்ணா, அதாங்கண்ணா உங்க நகரெல்லாம் சேர்த்திதாங்க 50, அதாவது 55 நகருக்கு வந்து மாநகராட்சியில மதிப்பீடுகள் தயாரிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேங்க அந்த மாதிரி வந்து 18/2/2020 அதுக்காக உங்க வார்டுக்காக ஒரு போராட்டமே பண்ணாங்க. இந்த ரோஜா கார்டன், என்எஸ் கார்டன் இந்த பகுதியில வந்து அங்க அப்துல்லா தான் வந்து எனக்கு போன் பண்ணி வர சொல்லி இருந்தார் அந்த டைம்ல. அப்துல்லா, முருகன், மூமாசா முருகன், அதே மாதிரி மேகநாதன், முருகன் சார் வந்திருந்தாரு. ஆமா, காந்தி நகர் நாகராஜ், இவங்க எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிதான் அந்த அன்னைக்கு நான் வந்திருந்தேன். வந்து எல்லாம் பார்த்து நாங்க வந்து இதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம், இப்ப கொரோனா மட்டும் இந்த பிரச்சனை வராம இருந்திருந்தா ஜிஎம் நகர் உள்ளிட்ட அந்த பகுதியில மதுரை வீரன் திட்டிலிருந்து அந்த பகுதி முழுக்க வந்து இந்நேரம் வந்து சாலை பணிகள் நடந்திருக்கு, ஓரளவுக்கு நடந்திருக்கு. இப்ப இந்த பிரச்சனைனால வந்து டெண்டர் எடுத்தவங்க எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த பணிகள் பூராம காலதாமதம் ஆயிருச்சுங்க. அதனால நான் வந்து இதை வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா 74, 75வது வட்டத்தை வந்து நான் தொடர்ந்து வந்து நான் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா அந்த 2 வட்டங்கள்ல நிறைய மக்களுக்கு வந்து நிறைய அடிப்படை பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத நான் வந்து உணர்றேங்க. தொடர் முயற்சிகள் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பா சீக்கிரம் பண்ணி தர்றேங்க சார். அதே மாதிரி தெருவிளக்கு அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க பாருங்க சார். அதே மாதிரி கொரோனா டைம்ல அவங்க நிவாரண பொருள் உடனே நான் போன் பண்ண உடனே நீங்க வந்து உடனே போய் பார்க்க சொன்னீங்க. உடனே அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். மேலும் அந்த மாதிரி பண்ணி முடிச்சீங்க. எங்க மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, நன்றிங்க. நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. ரஃபீக் போன் நம்பர் சொல்லிருங்க. 99 44 சொல்லுங்க 04 சரிங்க 2680. ஆமா, பள்ளிவாசல்ல செயலாளர் தான் இருக்கேன். நம்ம ஜிஎம்ஆர் பள்ளிவாசல். சரி, நன்றிங்கண்ணா. நன்றி. அடிச்சு குரல் கேட்கல. சரி, ஞானசேகர் கொடுங்க. ஞானசேகர்.
ஞானசேகர் பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம்ண்ணா, பேசுங்க சார். நாங்கள் டாக்டர் முனுசாமி நகர்ல இருந்து பேசுறோங்க சார். சரிங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. அந்த ஏரியால மக்கள் இப்ப எல்லாமே டாக்டர் முனுசாமி நகர், காமாட்சி நகர், காமராஜர் நகர், ரூபா நகர், எல்லாருக்குமே தண்ணி பிரச்சனை தான் சார் பெரிய பிரச்சனையா இருக்கு சார் எங்களுக்கு. ஆமாங்க. அப்ப நாகராஜ் பழைய கவுன்சிலர் இருக்கையில கூப்பிட்டா ஓடி வருவாரு சார், ஜானகி நாகராஜ். சரிங்க. போன் சொல்லிட்டு அது அடுத்த செகண்ட் நடந்துரும் சார். இப்ப இப்பவுமே அவர்கிட்ட தான் கூப்பிட்டு பேசி உங்க நம்பர் வாங்கினங்க சார் 2 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் பேசுவோம் அப்படிங்கல, நீங்களே வந்து இந்த மாதிரி இன்னைக்கு மக்களோட பேசுறீங்க அப்படிங்கறதுனாலதான் அப்ப நாங்க லைன்ல வந்திருக்கிறோம். தண்ணி பிரச்சனை தான் சார். ஒரு மாசமா ரொம்ப பிரச்சனை, 3 மாசமா பிரச்சனை இருக்கு சார். 3 மணி நேரம் தண்ணி வருதுங்கிற பேருக்காக கொஞ்சமா விடுறாங்க சார் தண்ணி. ஒரு 20 குடம் வரும் சார். சரி, அதான் குடிநீர் பிரச்சனை பொறுத்த அளவுக்கு வந்துங்க, இப்ப நீங்க நிறைய அங்க அந்த வார்டுல வந்து குடிநீர் பிரச்சனை அதிகமா இருக்கிறனால சரிங்க சார், சில தகவல் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேங்க. சரிங்க சார். அதாவது கோவை மாநகராட்சி பகுதின்னு எடுத்துட்டா, சரிங்க சார், கோவை மாநகராட்சியில வந்து பில்லூர் முதல் குடிநீர் திட்டம் இருக்கு. அது வந்து எங்க தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். சரிங்க சார். அதே மாதிரி பில்லூர் 2ஆம் குடிநீர் திட்டம் பாத்தீங்கன்னா 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தப்போ, சரிங்க சார், 2009ஆம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்த எங்க தலைவர் தளபதி வந்து அந்த திட்டத்தை வந்து ஆர்எஸ் புரத்துல மாநகராட்சி கலையரங்கத்துல வச்சு தொடங்கி வச்சாருங்க. சரிங்க சார். பில்லூர் 2ஆம் குடிநீர் திட்டம். ஆமாங்க சார். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நகரத்துல பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் வடவள்ளி கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு. சரிங்க சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறிச்சி ஆழியாறு கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு. திருவாணி கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கு. ஆமாங்க சார். இந்த 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 குடிநீர் திட்டங்கள் தான் வந்து நம்ம கோவை நகரத்துக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்குது இப்போ. சரிங்க சார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சிறுவாணி பகுதியில வந்து நீர்பிடிப்பு பகுதியில வந்து நீர் வரத்து வந்து குறைவா இருக்கிறனால, சரிங்க சார், அங்க வந்து வழக்கமா பாத்தீங்கன்னா 89 MLT 89 மில்லியன் லிட்டர் வாட்டர் வந்து அங்க எடுப்பாங்க, குடிநீர் எடுப்பாங்க. சரிங்க சார். அப்படி எடுத்தாங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய முக்கியமான நகர்பகுதிகள், அதாவது டவுன் ஹால், ஆர்எஸ் புரம், இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் வந்து பெரிய கடை வீதி பகுதி, இங்க எல்லாம் வந்து அந்த தண்ணி போகுங்க, அந்த குடிநீர் போகுது. சரிங்க சார். பில்லூர் வந்து கணபதி, ரத்தனபுரி, ராமநாதபுரம், புலிகுளம், அதே மாதிரி இந்த சிங்கானல்லூர் பகுதி முழுக்க பில்லூர் குடிநீர் திட்டம் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். சரிங்க சார். அதே மாதிரி கவுண்டம்பாளையத்துல வடவள்ளி கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்க சார். ஆனா இப்ப வந்து என்னன்னா, ஏற்கனவே திமுக ஆட்சியில 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில நாங்க வந்து ஆட்சி விட்டு நாங்க கீழே இறங்கும் பொழுது, ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் அப்ப துணை மேயரா இருந்தேன். ஆமாங்க சார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 90% பணிகள் 2ஆம் பில்லூர் குடிநீர் திட்டத்துல 90% பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாங்க வந்து வெளியில வந்தனாங்க. சரிங்க சார். சரிங்க சார். இவங்க வந்து இப்ப வந்து இது வந்து ஒரு பொது தளங்கிறனால நான் வந்து சில தகவல்கள் வந்து குற்றச்சாட்டா நான் சொல்ல விரும்பல. தகவல் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்க சார். 2011ஆம் ஆண்டு நாங்க வெளியில வந்தோம். ஆனா 2016ஆம் ஆண்டு தான் அந்த 2ஆம் பில்லூர் குடிநீர் திட்டத்தவே வந்து செயல்படுத்தினாங்க. சரிங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 90 MLT குடிநீர் தான் கொடுத்தாங்க இவங்க. சரிங்க. சரிங்க. 4 ஆண்டு கால காலதாமதமா கொடுத்தாங்க. சரிங்க. அந்த 2ஆம் பில்லூர் குடிநீர் திட்டத்துல 125 MLT குடிநீர் வந்து கொடுக்கணுங்க கோவை நகரத்துக்கு. சரிங்க சார். சரி. இதுதான் வந்து அந்த ஸ்கீம். அது வந்து 2011ஆம் வருஷமே முடிச்சு கொடுத்துருக்கணும். சரிங்க சார். சரிங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டுலையும் வந்து மக்கள் வளர்ச்சிக்கு ஏற்ப, மக்கள் தொகையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப சரிங்க தொலைநோக்கு திட்டங்களை ஆட்சியாளர்கள் கொண்டு வரணுங்க. ஆமா சார். 2008ஆம் ஆண்டு திமுக ஆட்சி தலைவர் கலைஞர் முதலமைச்சரா இருந்தப்போ 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை கலைஞருடைய ஆட்சியில நாங்க வந்து கோவை மாநகராட்சியில மாநகர் மன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தோம் அன்னைக்கு நாங்க. அதாவது 29/8/2008 சரிங்க சார். வாரத்துல 7 நாள் 24 மணி நேரம் எப்ப டேப் திருப்பினாலும் தண்ணி வரணுங்கிற அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தோம். ஓ சரிங்க சார். அதுக்கு உண்டான அந்த திட்டத்துக்கு உண்டான அனுமதியை கேட்டு நாங்க வந்து தீர்மானம் கொண்டு வந்தோம். சரிங்க சார். அந்த தீர்மானம் கொண்டு வந்து அரசுக்கு அனுப்பணும். சரிங்க. ஒரு 2-3 மாநகர் மன்ற கூட்டத்துல அது சம்பந்தமான விவாதங்கள் நடந்தது. சரிங்க சார். கடைசியா பாத்தீங்கன்னா சரிங்க சார், 2011ஆம் ஆண்டு, அதாவது 31/1/2011ங்க. சரிங்க சார். கோவை மாநகர் மன்றத்துல கூட்டத்துல கவுன்சில் மீட்டிங்ல சரிங்க சார், அதாவது 595 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கி சரிங்க, தொழில்நுட்ப திட்ட அறிக்கை தயாரிச்சு மன்றத்துல கவுன்சில்ல பாஸ் பண்ணி நாங்க அனுப்பிச்சிட்டோம். சரிங்க சார். சரி, கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்.
ஒரு 3 மாத காலத்துல எங்களுடைய ஆட்சி வந்து மாற்றம் ஏற்பட்டு விட்டதுங்க. சரிங்க சரிங்க சார். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை வந்து உடனே வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு வந்து உடனே அதை செயல்படுத்தி இருந்தா சரிங்க. இன்னைக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறை வந்து நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணி இருக்கலாம். சரிங்க சார் சரிங்க சார். அவங்க என்ன பண்றாங்கன்னா 7 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் அந்த திட்டத்தை கிடப்புல போட்டாங்க. சரிங்க சார் சரிங்க சார். அந்த திட்டத்தை நாங்க அப்ப கொண்டு வந்தப்போ அதுல வந்து 29 மேல்நிலை தொட்டிகள் இந்த நகரத்துல கட்டுறதுக்கு நாங்க வந்து அன்னைக்கு வந்து அனுமதி கொடுத்திருந்தோம். சரிங்க அதாவது சார். அரசுக்கு வந்து நாங்க பரிந்துரை பண்ணியிருந்தோம். சரிங்க சார் சரிங்க. 29 மேல்நிலை தொட்டிகள். அதே மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா 2 இன்ச் பைப் தான் போட்டுருப்பாங்க. சரிங்க சார் சரிங்க. அதெல்லாம் 6 இன்ச் பைப் போடுறதுக்கு, குழாய்கள் மாற்றுறதுக்கு, இதுக்கு எல்லாமே திட்டத்துக்கு தொழில்நுட்ப திட்டறிக்கை நாங்க அன்னைக்கு கொடுத்திருந்தோம். சரிங்க சரிங்க. இத 2018 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிடப்புல போட்டாங்க. பில்லூர் 2ஆம் குடிநீர் திட்டத்தையும் 2016 வரைக்கும் செயல்படுத்தாம விட்டாங்க. சரிங்க சார். அதே மாதிரி இந்த திட்டத்தையும் வந்து இந்த 24 மணி நேர குடிநீர் திட்டத்தையும் 2018 வரைக்கும் நிறுத்தி வச்சுட்டு சரிங்க சார். 2018ஆம் ஆண்டு அந்த ஸ்கீமை இவங்க கையில் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா சூயஸ்ங்கிற வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க ஒப்பந்தம். சரிங்க சார் சரிங்க. அதாவது 8 ஆண்டு காலத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு சரிங்க. அந்த எஸ்டிமேட் எல்லாம் மதிப்பீடுகள் வந்து திருத்தி மாத்தி அமைச்சு சரிங்க சார். 3156 கோடி ரூபாயில வந்து அந்த திட்டத்தை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு சூயஸ்ங்கிற கம்பெனி கொடுத்திருக்கிறாங்க. சரிங்க சார். அந்த சூயஸ்ங்கிற அந்த கம்பெனிக்கு வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லி எங்க தலைவர் கடுமையா ஆட்சேபனை பண்ணாரு. சரிங்க. கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள், சமூக ஆர்வலர் எல்லாமே கண்டன அறிக்கை கொடுத்தாங்க. சரிங்க. நானும் கண்டிச்சு சட்டமன்றத்துல பேசினேன். பல போராட்டங்கள் கோயம்புத்தூர்ல நான் நடத்தி இருக்கிறேன் இது சம்பந்தமா. பாத்துருக்கேன் சார். பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு, பாத்துருக்கேன். வந்திருக்கு. இது எதுக்காக நான் இவ்வளவு, ஏன்னா எல்லா மக்கள் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிங்க சார். இந்த சூயஸ்ங்கிற கம்பெனி வந்து பொலிவியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல சரிங்க சார். கொச்சம்பா என்ற ஒரு நகரில் இதே மாதிரி குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு விநியோக உரிமையை ஒரு ஒப்பந்தத்தை கான்ட்ராக்டா அந்த கம்பெனி எடுத்திருந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. சரிங்க சார். அப்படி எடுத்திருந்தப்போ அங்க இருக்கக்கூடிய குடிநீர் வழங்குவதில் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. ஆத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, போர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆழ்குழாய் கிணறு அமைக்கக்கூடாதுனால சொன்னனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தன்னெழுச்சி போராட்டம் நடத்தி விரட்டி அடிச்சுட்டாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிதான் நாங்க பல போராட்டம் பண்ணோம். ஆனா பல பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. செய்தித்தாள்கள், ஊடகங்கள்ல பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதாவது இவங்க அந்த குடிநீர் திட்டத்தை திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட குடிநீர் திட்டங்களை இவங்க செயல்படுத்தி இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய குடிநீர் தட்டுப்பாடு இன்னைக்கு வந்திருக்காதுங்க. இப்ப அதனாலதான் இப்ப என்னன்னா 2011 நாங்க கொண்டு வந்த அந்த தண்ணி தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்குதுங்க. சரிங்க சரிங்க. இவங்க புதியதாக போட்ட குடிநீர் திட்டம் எதுவுமே வரல. இப்ப வந்து பில்லூர்ல வந்து குடிநீர் வந்து நிறைய இருக்கு. சரிங்க. அதை மாத்தி விடலாமே சார்? இல்ல, அதை மாத்தி விடலாம்னா அங்கிருந்து வந்து 24 மணி நேரம் வந்து தண்ணி வந்து நிக்காம ஓடுச்சுன்னா, பம்ப் ஓடுச்சுன்னா, மோட்டர் ஓடுச்சுன்னா, சரிங்க சார், 125 MLT தான் தண்ணி வருங்க. சரிங்க சார். ஆனா நம்ம நகரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 250 MLT தண்ணி நமக்கு தேவைப்படுதுங்க. 250 சார். நீங்க இருந்தப்ப எங்களுக்கு வந்துட்டு இருந்தது சார். அப்ப நீங்க துணை மேயரா இருக்கிறப்ப பில்லூர் தண்ணி தான் வந்து சிறுவாணியில பிரச்சனை வந்தப்ப அந்த தண்ணி தான் எங்களுக்கு கை கொடுத்தது. ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு இல்லங்க. சரி சரி. மக்கள் தொகை அதிகரிக்க இந்த திட்டங்களை வந்து விரிவுபடுத்தணுங்க. இதுதான் பிரச்சனைங்க. சரி சரி. அதனால இன்னைக்கு வந்து இவங்க வந்து கூடுதலா வந்து சிறுவாணியில தண்ணி எடுக்கிறதுக்கு வழி இல்ல. சரிங்க சார். அதே நேரத்துல பில்லூர்ல இருந்து கூடுதலா இப்ப இந்த 29 டேங்க் கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்க, மேல்நிலை தொட்டி கட்டியிருந்தாங்கன்னா ஈஸியா இருக்கும். இன்றைக்கு வந்து தண்ணி எல்லாம் வந்து தண்ணி இருக்கிறப்ப நம்ம தேக்கி வச்சு தண்ணி கொடுக்கலாம். சரிங்க சார். சரிங்க. அதனால வந்து குடிநீர் மேலாண்மை பணிகள்ல, உட்கட்டமைப்பு பணிகள்ல இவங்க சரியா பண்ணாதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இருக்குதுங்க. சரிங்க சார். இது சம்பந்தமா நான் பல அறிக்கைகள் கொடுத்திருக்கிறேன், வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன், கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இன்னொரு பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இப்போ வந்து இந்த ஒரு 2-3 நாள்ல வந்து நாங்க போராட்டம் அறிவிக்க போறோங்க நாங்க. சரிங்க சார். சரிங்க சார். எங்களுடைய கழக தலைவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த பிரச்சனையை சொல்லிட்டு குடிநீர் பிரச்சனைக்காக போராட்டம் அறிவிக்க போறோம். என்ன காரணம்? நாங்களும் வர்றோம் சார். நாங்களும் இந்த ஏரியால இருந்து எல்லாம் வர்றோம் சார். நீங்க சொல்றப்ப நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து பண்ண முடியாதுங்க. அவங்க வீடுகள் இருந்துதான் அந்த போராட்டத்தை நடத்தணும். சரிங்க சார். சரிங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவை நகரம் முழுவதும், கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க என்ன பிரச்சனைனா, சரிங்க, 12 தினங்கள், 15 தினங்கள், 20 தினம், 25 நாள், 30 நாளைக்கு ஒரு முறை தான் குடிநீர் வருதுங்க சார். வர்றது அது வந்து 25% தான் வருது சார். ஆமா. வரலாறு காணாத வகையில இந்த குடிநீர் பிரச்சனை இந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு உண்டான முயற்சிகள் நான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறேன்.
ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து குடிநீர் பிரச்சனையை சொல்றப்போ இது எல்லாருமே இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். இதுல ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தால் நான் சொல்றதுல வந்து நான் சொல்றதுல ஏதாவது தவறு இருந்தாலும் கூட நீங்க வேற எனக்கு பின்னாடி பேச வர்றவங்க என்கிட்ட கேட்டா நான் அதுக்கு சரியான விளக்கம் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்ன பிரச்சனையை நாங்க பாக்குறோங்க. நன்றி. சரிங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேர் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஞானசேகரன் சார். உங்க போன் நம்பர் கொடுத்துருங்க. 98-422 சரி 33-979. நன்றிங்கண்ணா. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். நீங்க அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார், நான் சுரேஷுங்க, சாவித்திரி நகர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஒரு நல்ல மக்கள் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வார்டுக்கு. So I wanted எனக்கு ஒரே ஒரு 3 இதுதான் சார் என்னுடைய சைட் பாயிண்ட்ஸ். வந்து நீங்க குடிநீர் பத்தி நீங்க கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க. பட் எங்க வந்து எல்லா பக்கத்துலயும் இருக்கிற பிரச்சனையில குடிநீர் சப்ளைல வந்து ஐ அக்ரி. பட் என்னன்னா எங்க ஏரியாவுக்கு வந்து கரெக்டா அந்த வீக்லியோ இல்ல 10 டேஸ் ஒருக்கா அந்த வர சப்ளை கரெக்டா வந்தா கூட போதும் எங்களுக்கு. அதுலயும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா குழாய் உடைஞ்சிருதுங்கிறாங்க, இல்ல சம்டைம்ஸ் அங்க கேஷ்மெண்ட்ல தண்ணி இல்லைங்கிறாங்க. பட் எல்லா பக்கமும் வருது, இங்க மட்டும் சரியா வர்றது இல்லைங்க. நிறைய ஃபாலோ அப்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏரியாஸ்ல எல்லாருமே சேர்ந்து கூப்பிட்டு அந்த லைன்மேன் ஆகட்டும் எல்லாத்தையும் பேசிட்டு ஒவ்வொரு வாரம் அந்த பிரச்சனை இருக்குங்க சார். அது மட்டும் போதுங்க. ஏன்னா ஜெனரலா நான் ஏற்கனவே சாவித்திரி நகருக்கு நான் வந்து ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி கூட வந்தேங்க. நானு உங்களுக்கு தெரியும். சரிங்க. அந்த ரோடு இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி, சாலை எல்லாம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின் கண்டிஷனுங்க. அதாவது ரோடு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல்ங்க. ஏன்னா ரொம்ப நாளா போராடிட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் சேர்ந்து எவ்வளவோ பெட்டிஷன்ஸ் நீங்களும் வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிருக்கீங்க. அந்த டிராவல் பண்ண போட்டு கொஞ்சம் லெவல் பண்ணிருக்காங்க. என்ன பாருங்க, ஒரு நாள் மழை இல்ல, அன்னைக்கு அந்த சமயத்துல மழை வந்துட்டு இருந்தனால அவசரத்துக்கு டிராவல் பண்ணி போட்டாங்க. ஆனா வந்து உங்களுக்கு வந்து மதிப்பீடுகள் எல்லாம் வந்து மாநகராட்சியில வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த சாலை பணிகளுக்கு உண்டான அந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குதுங்க. கண்டிப்பா அதுக்கு உண்டான முயற்சி நாங்க பண்ணிட்டோம். ஆமா சார், அது நீங்க கொஞ்சம் ஸ்பீடா பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நீ அடுத்தது மழை காலம் தான் வரப்போகுதுங்க. ஒரு நாள் மழையிலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சேர் ஆகுது. அது ஒரு நல்ல பிரைம் ஏரியாவா இருக்குங்க. எல்லாத்துக்கும் ரீச் ஆகுற ஏரியா, நிறைய போக்குவரத்து எல்லாம் வந்து போறதுனால உங்களுக்கு அதை பண்ணினீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்க, கண்டிப்பா நாங்க பண்றோங்க. நன்றிங்கண்ணா. உங்க போன் நம்பர் கொடுங்க. 9944 169 54. ஒரு பேசுங்கம்மா. அன்மியூட் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு. மியூட் பண்ணிட்டீங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ சார், சாவித்திரி நகர் பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா, பேசுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். ஹலோ, இந்த ரோடு தாங்க சார் எங்க ஏரியாவில ரொம்ப பிரச்சனையா இருக்குதுங்க சார். ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க சார். இந்த ரோட்ல ரொம்ப ஸ்பீடா வண்டிகள்லாம் வருதுங்க சார். எல்லாம் குழந்தைகள்லாம் நிறைய விளையாடுறாங்க, எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸ்கூல் இருக்குது, ட்ரைனேஜ் அது எதுவுமே தண்ணி போறதுக்கு வழி இல்லாம இருக்கு. ரொம்ப சிரமமா இருக்குங்க சார். அதுதாங்க சார் எங்களுக்கு. நான் ஏற்கனவே அங்க வந்து ஆமாங்க சார், வந்திருந்தீங்க. நான் வந்து பாத்துருக்கிறேங்கம்மா. நான் வந்து சரி பண்ணி தரதுக்கு ஏற்பாடு பண்றேங்கம்மா. சரிங்க சார், நன்றி. நன்றி. அடுத்தது பரிந்தர் தம்பி விடுங்க. பேசுங்க. காயத்ரி மேத்தா பேசுங்க. காயத்ரி மேத்தா. காயத்ரி மேத்தா பேசுங்கம்மா. இல்லையா? சரி, பிரபா நந்தினி பேசணும். பிரபா நந்தினி அன்மியூட் பண்ணுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கம்மா. சார், இப்போ எங்க ஏரியால பாத்தீங்கன்னா இந்த வாய்க்கால் தண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட் டைம் நீங்க கூட வந்து பாத்தீங்க.
ஆமா, அங்க ஒரு கசிவு, குளத்துல இருந்து வர்ற கசிவு ஒண்ணு இருக்குமாங்க? ஆமாங்க சார். அது பாத்தீங்கன்னா இப்ப ஸ்மார்ட் சிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. அதுல வந்து அந்த மதக சரிவர அடைச்சாங்கன்னா இங்க கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். இங்க போய் எல்லாம் தங்கிட்டு பாத்தீங்கன்னா கொசு பயங்கர கொசுவா இருக்கு. எல்லாத்துக்கும் டெங்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. சரிங்க. சரி, அது என்ன பண்ணதுன்னு தெரியல. அதே போல ஸ்ட்ரீட் லைட்ஸும் இல்லைங்க சார். சரிங்க சரிங்க சரிங்க. ஸ்ட்ரீட் லைட் வந்து இப்ப இருக்கிற லைட் எரியாம இருக்குங்களாமா? இல்ல இல்லைங்க, ஸ்ட்ரீட் லைட் போடலைங்க. இன்னும் ஒரு 3 கம்பு அப்படியே இருக்கு. பாத்தீங்கன்னா இருட்டாதான் இருக்குது. நிறைய அது வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. பசங்க வந்து இந்த பக்கம் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து அங்க உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போறாங்க. சரிங்கம்மா. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. எங்களுக்கு மெயினா இந்த வாய்க்கா தண்ணி தாங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்து அப்படியே போய் ஒரு இடத்துல பாவப்பட்ட ஜனங்க நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. அங்க கொசு வந்து பயங்கரமா இருக்கு. இப்ப அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இவர்கிட்ட சொல்லி இப்ப இது போடாம இருந்தாங்க சார், சுயேஜ் இது யூஜிடி இது கனெக்ஷன் பண்ணாம ரோடு போட வந்துட்டாங்க. சரிங்க சரிங்க. அப்ப நம்ம டிஎம்கே சார்பில் தான் நம்ம ஒரு மனு கொடுத்து இப்ப திருப்பி அதை தோண்டி எல்லாம் இப்ப போட்டிருக்காங்க சார். சரிங்க சரிங்கம்மா. நான் வந்துங்கம்மா ஏற்கனவே வந்து உங்க நகருக்கு ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். 5 மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஆமா, நீங்க இன்னொரு அண்ணா எல்லாருமே எனக்கு கூட்டு போய் அங்க காமிச்சிக்கினீங்க. அந்த மதகுல இருந்து லீக் ஆகி தண்ணி கசிவாகி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நம்ம அப்பவே வந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளர்கிட்டையும் நான் வந்து கடிதம் கொடுத்தேன். உங்களையும் வந்து மாநகராட்சிக்கு வர சொல்லி நான் நேர்லயே பேசினேன். இருந்தாலும் அந்த பணி இன்னும் நடக்கலைன்னா நான் நாளைக்கு வந்து நான் மீண்டும் வந்து அதை சார் இதை விட நம்ம என்ஜினியர் வந்து இங்க பாக்குறதே கிடையாதுங்க சார். அப்புறம் இந்த கொசு மருந்துக்கெல்லாம் யாருமே வரதில்ல, கொசு மருந்து அடிக்கவோ எதுவுமே. பாத்தீங்கன்னா பின்னாடி அப்படியே குட்டை மாதிரி தேங்கி நிக்குது தண்ணி போறதுக்கு. அந்த எல்லாம் அந்த வாய்க்கால எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. சரிங்கம்மா. சரி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாங்க. வந்து வரைபடத்தோட அந்த ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு ஏசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுங்க. ஏசி வந்து எதுவுமே நம்ம வந்து திருப்பி எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஏசி எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. அதையும் நாங்க போய் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எந்த ஒரு மாநகராட்சியில இருந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து க்ளோஸ் பண்ணிட்டா. இப்ப அந்த ஸ்மார்ட் சிட்டி ஒர்க் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மத கிடைக்கிறதுக்கு கூட சான்சஸே இல்லைங்க சார். சரிம்மா. நான் வந்து இது நீங்க சொன்ன பிரச்சனைகள் சம்பந்தமா நாளைக்கு நான் வந்து உதவி ஆணையாளர்கிட்ட நான் வந்து அவசியம் பேசுறேங்கம்மா. நான் பேசுறேங்க. பேசிட்டு உங்க கவனம் உங்ககிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசுறேங்க நான். ஓகே சார். நன்றி. தேங்க் யூ சார். நன்றி. உங்க போன் நம்பர் கொடுங்கம்மா. ஓகே. 989 சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. 989 44 61673. சரி. நன்றிங்கம்மா. தேங்க் யூ சார். நன்றி நன்றி. விஜயகுமார் அண்ணா பேசுங்க. பிரேம் மாத்திர இங்க இருக்கார் பாரு. இங்க இருக்கார். ஹானர் பிளேன் இருக்கு பாரு. நான் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கீங்க. எங்க ஆறுமுகனர்ல நான் சீக்கிரமா பேசி முடிச்சிடுறேன். உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுமுக நகர்ல இந்த சாக்கடை இது இருக்கு இல்லைங்க, பூராமே உடைஞ்சு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகி கிடக்குதுங்க. சரி சரி சரி. அது முதல்ல நான் உங்ககிட்ட இது பண்ணேன், மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தினேன். அதே மாதிரி சாலை புதுசா எல்லா பக்கமும் சாலைகள் போட்டு வச்சிருக்காங்க. சரிங்க. ஆறுமுக நகருக்கு மட்டும் இன்னும் போடல. இல்ல, அதுக்கும் வந்து எஸ்டிமேட் எல்லாம் போட்டாச்சுங்க. மதிப்பீடுகள்லாம் தயாரிச்சுட்டாங்க. சரிங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நான் சீக்கிரம் போட்டுடலாங்க. ரைட். எங்களுக்கு அந்த சாக்கடை வசதிகள் கொஞ்சம் நீங்க சொன்னது எல்லாமே குடிச்சு கிடைக்குதுங்க. சரி. அப்புறம் குடிநீர் தான் நீங்க சொல்லிட்டீங்க முதல்லயே. ஆமாங்க. பிரச்சனை அது குடிநீர் பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. பட் நீங்க சொல்லிட்டீங்க அது. சரிங்க. ஓகே. நான் அதுக்குண்டான ஏற்பாடுகள் நான் பண்றேங்கண்ணா. ஓகேங்க. வணக்கங்க. வணக்கம். உங்க போன் நம்பர் சொல்லிருங்க அப்படியே. 9500940059. சரி. நன்றிங்கண்ணா. நன்றி.
வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம், பேசுங்க பேசுங்க. அண்ணா ஜிஎம் நகர்ல இருந்து பேசுறேங்கண்ணா. பேசுங்க தம்பி, வணக்கங்க, பேசுங்க. அண்ணா நம்ம அந்த ஜிஎம் நகர்ல இந்த ஃபர்ஸ்ட் நம்ம அந்த தண்ணி இது போட்டிருக்கோம்ண்ணா, பியூரிஃபையர் தண்ணி, அது ஏதோ செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. சரிங்க சரிங்க. ஆனா அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் கரண்ட் கம்பமும் இருக்கு, அது கொஞ்சம் உள்ள வர மாதிரி பண்ணீங்கன்னா இனி உள்ள வர்ற மக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சௌரியமா இருக்குங்கண்ணா. சரிங்க சரிங்க. அது போக மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஏரியாக்குள்ள வந்து கொஞ்சம் தெருநாய் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்குங்கண்ணா. சரிங்க. அப்புறம் வேற ஒண்ணும் அவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஏரியால வந்து அண்ணன் தலைமையில வந்து நிறைய பேருக்கு வந்து கொரோனா நிவாரண பொருளை கொடுத்தீங்க, எல்லாம் ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிங்க சரிங்க சரி. ஜிஎம் நகர் சார்பு மக்கள் சார்பா நன்றி சொல்றேங்கண்ணா. நன்றி நன்றிங்க. நீங்க சொன்ன பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா சீக்கிரம் கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேங்க நானுங்க. சரிங்கண்ணா. ஆனா அப்புறம் அதே மாதிரி நம்ம 9655 சரிங்க 36 சரி 077. சரிங்க சரிங்க. ஆனா அதே மாதிரி ஜிஎம் நகர் மெயின் ரோட்ல ஒரு 2-3 ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லைங்கண்ணா, அதுக்கும் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுங்கண்ணா. சரிங்க சரிங்க சரிங்க. சரிங்கண்ணா. நன்றி நன்றி தம்பி. நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்யூண்ணா. நன்றி நன்றிங்க. நன்றி. அப்துல்லா பேசுங்க. அப்துல்லா லைன் கொடுங்க. அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க அப்துல்லா. அந்த இடது பக்கமா அந்த இருக்கு பாரு, மியூட் பட்டன் இருக்குல்லங்க, அதை அன்மியூட் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா போதும். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா பேசுங்க தம்பி. அந்த ஆரோ வாட்டர் கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுங்க. சரி, நாளைக்கே நான் பேசுறேங்க. உறுதியா ஆரோ. ஆமாண்ணா, அந்த பாலம் ஒண்ணு ஜிஎம் அந்த வாய்க்கால் ஓட்டுல பாலம் கேட்டு இருக்காங்க எல்லாரும். சரிங்க சரிங்க. அது ஒண்ணு பண்ணி கொடுங்க. என்எஸ் கடந்த கொஞ்சம் ரோடு வசதி ஏதாவது டிராவல் பண்ண ஏதாவது போட்டு கொடுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. நல்லா பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா இது 2 விஷயத்தை நான் கண்டிப்பா பாக்குறேன் நான். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பிரபாகரன் பெருமாள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கங்க, சொல்லுங்க தம்பி. நான் மதுரை கூப்பிடுறேண்ணா. எங்க இருந்து பேசுறீங்க? மதுரை வீரன் கூப்பிடுறேண்ணா. மதுரை வீரன் திட்டு பேசுங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும். சரிங்க தம்பி. ஏன்னா தெருவிளக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்தீங்க. ஆமா ஆமா ஆமா. அதே தண்ணி தொட்டி மாத்தி கொடுத்தீங்க. ஆமாங்க ஆமாங்க. அது போக மக்கள் ஒரு 12 கோரிக்கை சொன்னாங்க. சரிங்க சரிங்க. அது மட்டும் சொல்லிடுறேண்ணா. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பட்டா வழங்குதல் கேட்டாங்க. சரிங்க. 2வது குடிநீர் குழாய் இணைப்பு. சரிங்க. 3வது குப்பை தொட்டி. குப்பை தொட்டி. சரிங்க. இப்ப தோண்டி போட்ட அந்த டிரைனேஜுக்காக போட்டது சாலை சீரமைத்தல். பாதாள சாக்கடைக்காக தோணுது, இன்னும் வந்து சீரமைக்கப்படாமல் இருக்குதுங்க. பாதி ரெடியா இருக்கு, பாதி ரெடியா இருக்குண்ணா. ஆமாங்க, நான் வந்து அது சம்பந்தமா இந்த பிரச்சனைகள், நீங்க சொன்ன பிரச்சனைகள் சம்பந்தமா ஏற்கனவே மதுரை வீரன் திட்டு வந்து அங்க பட்டம் வாங்கி தர்றதுக்காக ஏற்கனவே வார்டு செயலாளர் மேகநாதன், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து என்கிட்ட எழுதி கொடுத்துருக்குறாங்க. முதல்லயே 8 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நான் எழுதி கொடுத்துருக்குறேங்க. மீண்டும் வந்து நான் அரசு கிட்ட நான் கேட்கறேன், கவர்மெண்ட்ல அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு கேட்கறேன். அதே மாதிரி சாலை அமைக்கிறதுக்கு, அதே மாதிரி மின் விளக்குகள் அமைக்கிறது, மழைநீர் வடிகால், இதுக்கு உண்டான அந்த பணிகள் எல்லாமே வந்து நான் வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறேங்க. பல முறை கடிதம் கொடுத்துருக்கிறேன், தொடர்ந்து நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அவசியம் சீக்கிரமா நடக்கிற மாதிரி நான் பண்ணி தர்றேங்க நான். கண்டிப்பாண்ணா. அது போல அவங்க இப்ப நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. சரிங்க. பெண்களுக்கான ஏதாவது சிறு தொழில் கடன் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பாருன்னா, அப்புறம் நம்ம 5 விளக்கு நம்ம போட்டதுல ஒண்ணு எரியாமையே இருக்கு. சரிங்க. நான் நாளைக்கே அது சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்ததாரரை கூட்டு பேசி நான் வந்து எரிய வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணி தர்றேன் நான். சரிங்கண்ணா. அப்புறம் மெயினா என்னன்னா பாத்ரூம் வசதி தான் இல்லாம, ரொம்ப பாத்ரூம் வசதி இல்லாம இருக்கு. அவங்க மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, மானியத்தோட பாத்ரூம் அவங்களே கட்டிக்கிறாங்க, நாங்களே சுயமா கட்டிக்கிறோம், பாத்ரூம்கான மானியம் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. நீங்க அங்க இருக்கிறவங்களுடைய விண்ணப்பங்கள் வாங்கி கொடுங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி விரும்புறாங்களோ வாங்கி கொடுங்க.
மாநகராட்சியில வந்து ஏற்கனவே ஆணையாளரை நான் வந்து வேறொரு விஷயத்துக்காக சந்திச்சப்போ, பொதுமக்கள் பிரச்சனைக்கு சந்திச்சப்போ கழிப்பிடம் கட்டுற மாதிரி இருந்தா நாங்க வந்து மாநகராட்சியில பணம் தர்றேன்னு சொல்லி சொன்னார் ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி. யாராருக்கு விருப்பம் இருக்குதோ எனக்கு விண்ணப்பம் வாங்கி கொடுங்க, நான் வந்து மாநகராட்சியினுடைய ஆணையாளருக்கு பரிந்துரை பண்ணி தரேன் நான். சரி, கண்டிப்பாங்கண்ணா. சரி, நன்றி 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 நன்றி. ஆர்ஜி நகர் இல்லைங்களா? ஆர்ஜி நகர் எக்ஸ்டென்ஷன். உங்க போன் நம்பர் அப்படியே கொடுத்துருங்க சார், முன்னாடியே கொடுத்துருங்க. உங்க போன் நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க சார். 95855. சரிங்க. 20228. சரிங்க, நன்றி சார். இதுக்கு முன்னாடி எங்க ஏரியாக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. வந்துட்டு எனக்கு ரெக்வஸ்ட் நீங்க கேட்டிருக்கீங்க. அதாவது என்னன்னா எங்களோட ரோடு வேணும், பிளஸ் வந்துட்டு தண்ணி வரணும், ஏன்னா தண்ணி எங்க பக்கத்துல இருந்து ஆல்பி நகர்ல இருந்து எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரிலாம் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கேன். ஈவன் கமிஷன் ஆபீசர் கூட உங்க கூட நான் வந்திருக்கோம், அதை மனு கொடுத்துருக்கோம். பட் அது எப்ப அந்த மாதிரி எல்லாம் வரும்னு கொஞ்சம் உங்ககிட்ட கேட்டு. இல்ல, ஆர்ஜி நகர்ல வந்துங்க இப்போ சாலை பணி, அதாவது தார் சாலை அமைக்கிறதுக்கு கடிதம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நல்ல தண்ணிக்கு வந்து குடிநீர் பகிர்மான குழாய் பதிக்கணும்னு சொல்லி அதுக்கு நம்ம கடிதம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தெருவிளக்கு வசதியா வந்து அங்க இல்ல அப்படிங்கறதும் வந்து நான் வந்து அந்த அன்னைக்கு வந்து நேர்லயே வந்து அங்க வந்து பாத்துட்டு வந்தேன். ஸ்ட்ரீட் லைட் கூட வந்துட்டு நாங்க தான் கூட்டமா சேர்ந்து ஒரு ரெடி பண்ணி நாங்க தான் போட்டுக்கிட்டது. இது கவர்மெண்ட்டே வந்துட்டு இது பண்றது, நாங்க காசு இல்ல. அதுதான் நான் சொல்ல வர்றேங்க, தெருவிளக்கு வந்து அரசாங்கம் போடல, அதை போட்டு கொடுக்கணுங்கிறதா நான் சொல்றேன் நான். அதனால அதெல்லாம் வந்து நான் கடைசியா அந்த கொரோனாக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் வந்து பாத்துட்டு வந்தேன் நான் இதெல்லாமே மாநகராட்சியில கடிதமா கொடுத்து அதை எல்லாமே வந்து தொடர்ந்து நான் கண்காணிச்சுட்டு இருக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் வந்து விரைவா அது பண்ணி தர முடியுமோ அந்த பணிகள் செய்யறதுக்கு உண்டான நடவடிக்கை நான் எடுத்து தர்றேங்க. மெயின் மேண்டேட்டரி வந்துட்டு தண்ணி தான் சார். கொஞ்சம் பாருங்க சார், தண்ணி தான் வந்துட்டு நாங்க என்னன்னா வயலே வாங்கி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து எடுத்துட்டு வரக்கு ரெக்வஸ்ட் பண்றோம். வீட்டு வரியில இருந்து எல்லாமே கட்டி ரெகுலரா வச்சிருக்கோம். நாங்க அதுல முறைப்படி என்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கோ அதை பிரகாரம் எல்லாமே நாங்க பண்ணி வச்சிருக்கோம். எங்களுக்கு இதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி, நீங்க அதே மாதிரி இப்ப நிறைய இணைப்புல நிறைய பேர் இருக்கிறீங்க. நாங்க வந்து எங்களுடைய அலுவலக நம்பர் தர்றோம், அதை குறிச்சு வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். நம்பர் என்னுடைய நம்பர் வந்து 9443819231 என்னுடைய நம்பர். ஓகே சார். 988 9443 19231 231. அப்புறங்க அலுவலகத்துல இன்னொரு நம்பர் இருக்கு, 98940 98940 92300. ஆமா, இத குறிச்சு வச்சுக்கங்க. ஏதாவது தகவல்னா சொல்லுங்க நீங்க. நான் வந்து இப்போ நீங்க சொன்ன கோரிக்கைகளை மாநகராட்சி அலுவலர்கிட்ட நாளைக்கு பேசிட்டு 2 தினங்கள்ல மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றாங்க. சரிங்க சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. வேற யாரு? இவரு விடுங்க. நீங்க பேசுங்க. கேலக்ஸ் எம். அன்மியூட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. சார், அன்னைக்கு இங்க வந்திருந்தாங்க, நீங்க வந்து பாத்துருக்குது இந்த இடம். ஆமாங்கப்பா, ஆர்ஜி நகர் எல்லாம் வந்தப்போ நான் உங்க நகருக்கு வந்திருந்தேன்மா. வந்திருக்குது. அப்ப அந்த காவேரி நகர் எக்ஸ்டென்ஷன் கடைசியில தான் வருது. சரிங்கம்மா. வந்து இந்த மருந்தடிக்க வர்றவங்க அந்த டேர்னிங் வர வந்துட்டு திரும்பி போகுது. ஓ, சரிங்கம்மா. சரி. அந்த மருந்தடிக்க அந்த அந்த மருந்தடிக்க வருது இல்ல, அந்த கார்னர் அந்த சர்ச்சுக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு வர்றதே இல்ல. சரிங்க சரிங்க சரிங்கம்மா. நான் வந்து மருந்து அடிக்கிறதுக்கு அங்க ஏற்பாடு பண்றேங்கம்மா. மருந்து அடிக்கிறதுக்கு அவங்க அந்த கார்னரோட திரும்பி போகுது. சுகாதார ஆய்வாளர்கிட்ட நான் வந்து நீங்க சொன்ன கருத்தை புகார் சொல்லி நீங்க கொடுத்த செல் நம்பரு கொடுத்து உங்களுக்கு போன் பண்ணிட்டு வந்து அங்க வந்து மருந்து அடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேங்க நான். சரி சரி, நன்றிம்மா. அப்படி பேசாதவங்கள கை தூக்குங்க. ஒரு நிமிஷம் கை தூக்குனீங்கன்னா குறிச்சுக்கிறோம்.
குறிச்சிட்டு பேச சொல்லிடுறேன். இந்த தம்பி பேர் என்ன? ரியாஸ். ரியாஸ் பேச விடுங்க. அசாருதீன் அவர் ஹலோ பேசுங்கம்மா, கேக்குது, பேசுங்க. மழை பெஞ்சு எல்லாம் சேரு சகதியமா இருக்குங்க சார். அது கொஞ்சம் ஏதோ ரோடு போடுறதுக்கு ஏதோ அது ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க சார். முனுசாமி நகருங்களா? முனுசாமி நகரா? முனுசாமி போற நகர் பாரதி நகர் 6வது வீதி. பாரதி நகர் 6வது வீதி. சரிங்க. மழை பெஞ்சு சேரு சகதியமா நடக்கவே முடியல இந்த சைடுலாம். பாத்தீங்கன்னா ரொம்ப அங்க வந்து சாலை அமைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் வந்து அது கடிதம் எல்லாம் கொடுத்து நாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே அது ஃபுல்லா குப்பை எடுக்கறதுங்க சார். அதுல குப்பை எடுக்கிறது இல்லைங்களா? சரிங்க. ஃபுல்லா குப்பை கட்டி கிடக்குது. தண்ணி வந்து 15 நாளுக்கு ஒரு தடவை தான் சார் வருது, நல்ல தண்ணி. ஒரு சரிங்க. வாரத்துக்கு ஒரு தடவை பரவாயில்லது. சரிங்கம்மா, நான் அதெல்லாம் இதெல்லாமே மாநகராட்சியில அவசியமா சொல்றேங்கம்மா. கொரோனா டெஸ்ட் வந்து இங்க மன்றத்துல எடுக்கிறாங்க சார், இங்க ஏடிஎம்கே மன்றத்துல. அப்படிங்களா? சரிங்கம்மா. பாத்தீங்கன்னா வீடு வீட்டுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு வீட்டுல போய் டெஸ்ட் பண்ற மாதிரி தெருவுல அப்படியே ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஏதோ பண்றதுன்னா அப்படி, ஏன்னா அங்க பண்றது யாருக்கும் மேக்சிமம் மக்களுக்கு தெரியறது இல்லது. சரிங்கம்மா, நான் என்னன்னு விசாரிக்கிறேங்கம்மா. விசாரிச்சு அந்த பகுதியில என்ன பாதுகாப்போ அதை நான் பண்ணி தரேன். நான் ரோடு எதுவும் பார்த்து ஏதோ பண்ணிக்கணும் சார். நடக்கவே முடியல இன்னைக்கெல்லாம் இல்ல, பாத்தீங்கன்னா. எல்லாமே அதாவது சாலை பணிகள் எல்லாமே டெண்டர் ஸ்டேஜில் இருந்ததுங்கம்மா 3 மாசத்துக்கு முன்னாடியே. ஆனா இந்த கொரோனா பீரியடுங்கிறதுனால இந்த பணிகள் எல்லாமே வந்து தொய்வாயிருக்கு. ஆனா விரைவில் வந்து சாலை அமைப்பாங்கம்மா, அதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. உங்க போன் நம்பர் கொடுங்கம்மா. உங்க போன் நம்பர் 9597. சரிங்க. 28. சரிங்கம்மா. 6687. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நீங்க சொன்ன பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண்பதற்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம்மா. நன்றி, நன்றிங்கம்மா. அசாருதீன், அசாருதீன் பாருங்க இருக்காரு. பேசுங்க தம்பி, பேசுங்க. வணக்கண்ணா. வணக்கண்ணா. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து இந்த அண்ணன் பேச சொல்லுங்க. விவோ 1815. இந்த அண்ணன் இவரு. அண்ணா அன்மியூட் பண்ணுங்க, பேசுங்க, பேசுங்க. வணக்கம்ண்ணா. நான் 24வது வார்டுல இருந்து மண்டபத்துல இருந்து பேசுறேங்கண்ணா. வணக்கம், வணக்கம், பேசுங்கண்ணா. வணக்கங்க, பேசுங்க. இப்போ 6வது வீதியில எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க 5வது வீதியில போர் போட்டு மிக்க நன்றிதான். நன்றி, நன்றிங்கண்ணா. சரிங்க. அந்த 6வது வீதியில அந்த குழி தோண்டி வச்சிருக்காங்கன்னா மேல அந்த கவர் ஸ்லாப் போட்டுருக்காங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே தரப்படையா அந்த கேப்ல கன்சாலேஷன் பண்ணாம சரிங்க. இறங்கி எல்லாமே இறங்கி பேசுங்கண்ணா, பேசுங்க. அப்புறம் இந்த தார் ரோடு போட்டிருக்காங்கன்னா போட்டிருக்கிற ரோடு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 முறையில பூராமே வந்துடும். நீங்க தான் எல்லாம் ரெடி பண்ணி அந்த ரோடு போட்டாங்க. போட்ட ரோடு நான் வந்து பொறியாளர்கிட்ட, உதவி பொறியாளர்கிட்ட சொல்லி அதை என்னன்னு கவனிக்க சொல்றேங்கண்ணா உடனே. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஆனா அந்த பின்னால ஆறுமுக நகர் 6வது வீதிக்கு பின்னால இருக்கிற பார்க் வந்து எல்லாருமே இல்ல அவங்களுக்கு மட்டும்தான். நான் என்னன்னு பார்க்க சொல்றேன். உங்க போன் நம்பர் கொடுங்க. நான் சரியா வாய்ஸ் வர மாட்டேங்குது. என்னங்கண்ணா சொல்லுங்க. 9443 சரிங்க. 02051ங்கண்ணா. சரிங்கண்ணா, சரிங்க, சரிங்க. 9 நம்பர் தான் இருக்குண்ணா. ஆனா 51ங்கண்ணா. மீண்டும் ஒரு ட்ரிப் சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. 9443 சரிங்க. 0 சரிங்க. 2051ங்கண்ணா. சரி, நன்றிங்கண்ணா. நன்றி, நன்றி. ஓகேண்ணா, ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நீங்க சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து மாநகராட்சியினுடைய கவனத்திற்கு வந்து நான் மீண்டும் எடுத்து சென்று கண்டிப்பா அது பண்ணி கொடுக்குறேங்கண்ணா, செஞ்சு கொடுக்குறேங்க. நன்றி. வேற யாருக்கள் அதை போலவே பல்வேறு நகர்நலச்சங்க நிர்வாகிகள் பலதரப்பு மக்களிடத்திலும் அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை, மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகள் குறித்து இந்த கொரோனா பேரிடர் காலத்துல
பொதுமக்களை நேரடியாக சந்திக்க இயலாத ஒரு காலகட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த காணொளி காட்சி மூலமாக மக்களை சந்தித்து பேசுகிற இந்த வாய்ப்பிலே பெரும் திரளாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த இணைப்பிலே எங்களோடு பங்கெடுத்து அந்த 74வது வட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைகளை, குடிநீர் பிரச்சனை, சாலைகள் பழுதடைந்திருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், தெருவிளக்கு பிரச்சனை, அதை போலவே மருந்துகள், அதாவது கிருமி நாசினி மருந்து அடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், மழைநீர் வடிகால் கட்டித்தர வேண்டும் என்று வேண்டுகோள், இப்படி பல்வேறு பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை என்னிடத்துல எடுத்து சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு மாநகராட்சியினுடைய அதிகாரிகளிடத்தில் கலந்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கெடுத்து சிறப்பித்து பல்வேறு கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்லி என்னிடத்துல கலந்துரையாடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் சிங்காநல்லூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களது நன்றிகளை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.